ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ரெடி ஆயிட்டு சாப்பாடுக்கு வந்து அரிசியெல்லாம் வந்து ஊற வச்சாச்சு. இண்டஸ் வேலியிலேருந்து இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாஸ் பேன் வந்து வாங்கியிருந்தேன். இது 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி வித் கிளாஸ் லிட்டோட வருது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அபி தமிழ்ங்கிற கோட் கொடுத்தா அடிஷனல் 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷில் அழகாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் காஃபி, டீ, அதுக்கப்புறம் வந்து பாயாசம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணால் ஈஸியாக ஸ்டிக்கர் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பசும்பால் வாங்கும்போது இதில் தான் வந்து வாங்குவேன். ஸோ இதில் அப்படியே வந்து நீங்கள் வந்து சத்து மாவு காய்ச்சறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி, டீ போடுறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புதினா சட்னி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ பாலை காய்ச்சியாச்சு. வியானாக்கு வந்து சத்து மாவு கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து கிண்டிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பிணையிறதுக்கு இந்த பிளெண்டர்லேயே கொஞ்சமாக சப்பாத்தி மாவு போட்டு வியானாக்கு மட்டும்தான் அப்படிங்கிறனால கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பிணையும் போதெல்லாம் வந்து அதில் போட்டோம் அப்படின்னா குயிக்காக ரெடி ஆயிரும். ஸோ வியானாக்கும் சப்பாத்திலாம் ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டேன். ஸோ ப்ளே ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் மட்டும் 1 1/2 ஹவர்ஸ் அங்கேயே இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.